இயேசு உங்களை நேசிக்கிறார். அம்மா, அப்பா எப்படி இருக்கீங்க? தம்பி, தங்கச்சி, சகோதரா, சகோதரி, அன்பு மகனே, மகளே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 106 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி. எ இந்த இந்த வீடியோ வந்து முழுவதும் பார்த்தீங்கன்னா, தேவநாமம் மட்டும் மகிமைப்படுவதற்காக தான். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பைபிள்லேருந்து ஒரு வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க, நானும் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி மத்தேயு 11:28 சொல்லுது. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான் ஒருவதும் தள்ளடவுட்டான்னு சொல்லி சங்கீதம் 55:22 சொல்லுது. 1 பேதுரு 5:17 ஒரு வசனம் இருக்கு. பார்த்தீங்கன்னா, அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்துவிடு என்ற வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு உங்களுடைய பாரம், உங்களுடைய கவலை என்ன? நம்ம இப்பொழுது ஜெபிக்கலாமா? உங்களுடைய கணவனை குறித்து, மனைவி குறித்து, பிள்ளைகளை குறித்து நீங்க எந்த காரியத்துல பாரத்தோட, கவலையோட இருக்கிறீங்களோ, அத கர்த்தரிடத்துல இறக்கி வச்சுருங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அதற்காக அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். இதை நம்புனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நடக்கும். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல பரலோக பிதாவே, நாங்கள் இந்த வேளையில சுவாமி இந்த வார்த்தைகளை நாங்கள் அப்பா நீங்க எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் உம்மிடத்தில் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. நீங்க சொல்லியிருக்கீங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்களோட இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்பா கர்த்தன் பாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான் ஒருவதும் தள்ளடவுடன் வசனம் சொல்லுது. அப்பா அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் வைத்திடுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்பா அதுபோல தகப்பனே, இப்பொழுது எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு அப்பா, தாய், தகப்பன், சகோதரன், சகோதரி, மகன்கள், மகள்கள், அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தகப்பனே, வேலை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, தகப்பனே ஸ்தோத்திரம், கடனை குறித்து, தகப்பனே வீட்டு காரியங்கள் குறித்து, எதெல்லாம் குறித்து கவலையோடு, பாரத்தோடு, அப்பா துக்கத்தோடு இருக்கிறார்களோ தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டு அவருடைய பாரங்களை அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தர் அப்பா நீக்கிப்படும்படி ஜெபிக்கிறோம். அவர்கள் கவலையெல்லாம் நீர் எடுத்துப்படும்படி ஜெபிக்கிறோம். அவர்களை விசாரிக்கும்படி ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படியே நீர் அவர்களை தகப்பனை விசாலத்தில் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனை எங்கள் ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு கொடான கொடு நன்றி. எல்லா துதிகளும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தை ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.